இன்னைக்கு உலக மக்களுக்கு நிகராக தமிழருடைய தொன்மையான லெமூரிய கண்டத்தினுடைய வரலாற்று சிற்ப நாயகன் ராவணனை பற்றி பேசுவதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு குரல் கொடுக்கின்றது. இன்றுதான் தமிழர்களுடைய அறிவாளி என்று தெரிந்து கொண்டீர்களா? இன்றுதான் தமிழர்கள் பிற்காலத்திலேயே முற்போக்கு சிந்தனையாளராக இருந்தார் என்று புரிந்து கொண்டீர்களா? உங்களை மாரி முட்டாளாகவும் மூடர்களாகவும் மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணத்தையும் மாட்டு கழிவுகளும் சாப்பிட்டா புத்தி வரும் சக்தி வரும், இந்த உலகத்தில் நாம் தான் பெரிய ஆள் என்று மாறி தட்டுகின்ற முட்டாள்களே, தமிழர்களுடைய படைப்பு பெரிய லெவலில் பேசப்படுகிறது, பெரிய லெவலில் இருக்கிறது. இதெல்லாம் மூடி மறைக்கப்பட்டது. எவ்வளோ மாற்றங்கள் இருந்தது. இன்று ராவனுடைய புஷ்ப விமானத்தை பற்றி ட்ரோன் தெரியுதா? இந்த ட்ரோன் எப்படி உருவாக்கப்பட்டு தெரியுமா? ராவணனில் இரிடியம் என்பது இடியை தாங்கக்கூடிய சக்தி, ஒரு கலசம். அந்த கலசம் தான் இன்று உலகம் முழுவதும் தேடுது. அமெரிக்காவிலேருந்து ரஷ்யா வரைக்கும் அந்த கலசத்தை தேடுறான். இடி தாங்கிக்கூடிய பொருள் வேணும். அந்த பொருள் இயற்கை மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கும். அது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. ஆனால் யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது. பல பேர் இதில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, பல பேர் இதை வாங்கி விற்றுருக்காங்க. இது ஒரு கதையாகவே இருக்குது. அப்படியாப்பட்ட இடி தாங்கி, அதாவது இயற்கை மின்சாரம், எந்த நாட்டில் எந்த கிரகத்தில் மழை பெய்ந்து இடி இடித்தாலும் அந்த இடியோட மின்னலோட சக்தியை கேஜர் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரம். அந்த பாத்திரம் தான் புஷ்ப விமானத்தில் வைக்கப்பட்டது. அந்த புஷ்ப விமானம் அந்த பாத்திரத்தை என்ன லெவலில் மேலே கொண்டு போகலாம், என்ன லெவலில் கீழே கொண்டு வரலாம், எப்படி இழக்கலான்ற சக்தியை முற்காலத்திலேயே தமிழனாக மூத்த தமிழன் மூத்த தலைவன் சொல்லுகின்ற எங்கள் ராவணன் கண்டுபிடிக்கப்பட்டான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அரே, ராவணன் இஸ் த ஒன்லி கிரேட் வில்லன், ராவணன் கஜடா அப்படின்னு சொல்கிறீங்க. தீபாவளியே யார்? நரகாசுர ராவணன் கொண்டது தான் தீபாவளின்றீங்க. ஏண்டா, எங்கள் தாத்தன், என் பாட்டன், என் முப்பாட்டன் அறிவியல் சிறந்த 10 தலை 9 தலை ராவணனை முட்டாளாக்கி அரக்கனாக்கி பார்த்து இன்றைக்கி உலக நாட்டுக்கு புஷ்ப விமானம் வந்துச்சடா உங்களுக்கு. டேய், புஷ்ப விமானம்டா உங்களுக்கு எங்கடா வந்துச்சு? புஷ்ப விமானம் உங்களுக்கு. டேய், என் பாட்டனுங்க எவ்வளோ சாதிச்சானுங்கடா. வர்மகலை, தொடுகலை, எத்தனையே கலைகளை அழிச்சிங்கடா பாவீங்களே. திருக்குறள் ஒண்டி தான்டா உங்களை அழிக்க முடியல. வானசாஸ்திரத்தை அழிச்சிங்கடா. எவ்வளோ சாதனை படித்து எங்கள் தமிழர்களை முட்டாளாக்கி மூளை முடுக்கலை இன்றைக்கி முடங்கி உட்கார வச்சு தமிழ் அழிக்கிறதுக்கு போராடிங்கடா. எங்கேயே இருக்கிற ஏலியன்ஸ் தமிழ் பேசுதுன்றான்டா நீங்கள் அமெரிக்காக்காரன். உலகத்தில் இருக்கிற அனைத்து காற்றிலிருந்து இயற்கை எரிவாயு எல்லாம் அனைத்துமே தமிழ் குரலை உச்சரிக்கின்றது. தமிழில் ஏதோ ஒரு மாய சக்தி இருக்குது. தமிழ் தான் மூத்த குடி, தமிழ் தான் உலகத்தில் முதல் மொழி, தமிழ் தான் பிற்காலத்தில் எல்லோரும் கற்றுக்கொள்ள ஒரு காலகட்டம் அமையும் என்று அமெரிக்காக்காரன் நாசா மூலமாக தெரிவிக்கிறான். அந்த மொழியை அழிக்காதங்கடா, பின்னாடி தமிழுக்காக இந்த உலகம் முழுதும் போராட போகிறான்னு சொல்கிறான். ஆனால் இந்தியாவில் இருக்கிற நீங்கள் சங்கி மங்கி கூட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? தமிழ் கச்சராபை, நீச்ச மொழி, தமிழை ஒழிக்கணும், தமிழை முட்டாளாகணும், தமிழை இந்த உலகத்தில் தலைகுனின எங்கடா இருக்கிறீங்க? டே, மறுபடியும் தமிழ் உலகத்தில் சிறக்கும், தமிழர் கை உயர்க்கும், தமிழ் கொடி பறக்கும்.